அல்லேலூயா. அந்த 89வது சங்கீதத்தில் கர்த்தாவே உங்கள் ஸ்தோத்திரம், நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த 89வது சங்கீதம் ஒரு குடும்பத்தையும் அவன் பிள்ளைகளையும் குறித்து கூறுகிறது. அல்லேலூயா. நான் இந்த இப்போ ஊடையில் நிறைய பேரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இந்த பாளையங்கோட்டை ஊழியத்துக்கு அப்புறம். அவர்களுடைய பிரச்சனை பூரா அவங்க சேர்ந்து கிறிஸ்துவத்துள்ள சேரும்போது நல்ல மகிழ்ச்சியோடு சேர்கிறார்கள். இன்னும் இந்த சாரட்டக்கல் காலேஜில் படிச்சுட்டு வெளியே வரவங்க பூராமே இந்துக்களாக இருந்தாலும் அவங்க கிறிஸ்துவராக மாறி வராங்க. ரொம்ப பேர் மாறாமலும் வராங்க. ஆனால் மாறி வரவங்கெல்லாம் இங்கே எந்த சர்ச்சையும் கிடைக்காம அலைகிறத பார்க்கிறேன் அந்த பாளையங்கோட்டை ஊரில். அவங்க கிறிஸ்துக்குள்ளே சேரும்போது நல்ல பயபக்தியோடு தேவனை சேவிக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க பிள்ளைகளெல்லாம் தாறுமாறாக வளர்த்துருந்தாங்க. அதாவது அவங்க இஷ்டப்படி வளர்த்துருந்தாங்க. வளர்த்ததுனால நிறைய பேர் என்கிட்ட நான் இப்போ பேரை சொல்லலாம், இது அவங்களே கேட்க வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால நான் பேரை சொல்ல விரும்பலை. நீங்கள் இப்போவுமே புரிஞ்சுக்கிடுங்க. நிறைய பிள்ளைகள், நான் சத்தியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் சொன்ன காரியத்தை சத்தியம் என்ன சொல்லுதுங்கிறதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இயேசுவின் நாமத்தினால. நிறைய பேர் வந்ததில் பாதி பேருக்கு மேலே நான் வேதத்தில் வரும்போது நான் இப்படி உண்மையாக இருந்தேன், இப்படி பயபக்தியோடு இருந்தேன், ஆனால் என் பிள்ளைகள் இவ்வளோ சங்கடப்படுது, இப்படி வேதனைப்படுது அப்படின்னு சொல்லுது நான் கேட்டேன். நான் உடனே நான் நினச்சேன், உங்கள் பக்தி உங்கள் பிள்ளைய காப்பாற்றாது. எப்போ காப்பாற்றணும்னா உங்கள் பிள்ளைகளும் சத்தியத்தின் பாதையில் போகும்போது தான் காப்பாற்றும். உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தின் பாதையில் போகாமல் அநீதியில் நடக்கும்போது எந்த காலத்திலையும் கர்த்தர் அநீதிக்கு துணை போகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆனால் அவர் மாறாதவர். வேதம் சொல்லுது அவர் மாறாதவர். அவர் சொன்ன வாக்குகளை அவர் என்னைக்கும் மறக்கிறது இல்லை. ஒரு வசனத்தை வாசிப்போமே. சங்கீதம் புத்தகம் 89வது சங்கீதம் 20வது வசனம் 20-21 வாசிக்கலாம். பண்ணினேன், என் புயம் அவனை பலப்படுத்தும். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நன்றியோடு கூட துதிக்கிறேன் சோதரம் கர்த்தாவே. 29 அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவன் ராஜாசனம் மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். ஆமென். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் உனக்கு கொடுத்த சிங்காசனத்தை, ராஜாசனத்தை இந்த பூமி நிலை இருக்கும் வரை நான் கொடுப்பேன். ஆனால் அல்லேலூயா, ஆனால் நான் அபிஷேகம் பண்ணவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கு உண்டான உறுதிமொழியை கொடுக்குறேன், வாக்கு பண்ணுகிறேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன். உன் பிள்ளைகளை காப்பேன், உன் சந்ததியை காப்பேன்னு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். தாறுமாறாக வளர்க்க விட்டுருந்தாங்க பிள்ளைகளை. அல்லேலூயா. பாசங்கிற அடிப்படையில் நீ சர்ச்சைக்கு வர்றியா, சரி போண்டாம். நீ பைபிள் படிக்கலையா, படுத்துக்கப்பா, படிக்காத. நான் ஜெபம் பண்ண மாட்டேன், சரி பாட மாட்டேன். நான் இவனை தான் கெட்டுவேன், நீ கட்டிட்டு போ அப்படின்னு நிற்கிறாங்க. குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அது அசால்ட்டாக பெற்றோர் சொல்லுது, நான் இவனை தான் லவ் பண்ண போகிறேன். காதல் கீதெல்லாம் காம உணர்ச்சியின் உச்சகட்டம் எல்லாத்தையும் போது நீங்கள் கேட்குறவங்க கேட்டுக்கிடுங்க, இதுதான் உண்மை. காம உணர்ச்சியின் உச்சகட்டம், இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் பிசாசினால் உண்டானது. நீங்கள் பக்தின்னு சொல்லி அவங்களுக்காக பரிந்து பேசினதுனால வந்த கேடுனால, இந்த இச்சையினால விழுந்து போன பிள்ளைகள் எத்தனையோ பேர். இப்போ நல்லா இருக்கும், பையன் நல்ல இல்லையா, கண்ணேன்னு தான் கூப்பிடுவான், கண்மணியன்னு தான் கூப்பிடுவான், பாடி முண்டை கண்ணின்னு சொல்லிடுவான், பிச்சை எடுக்க விட்டுருவான். தேவனால் பார்த்து நிர்ணயிக்க திருமணம் மட்டும்தான் அல்லேலூயா அந்த பூமியில் தேவனால் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. அதனால சத்தம். அதனால என்ன சொல்ல வரோம்னா, அல்லேலூயா, பிள்ளைகளின் வாழ்வை காப்பேன்னு உத்தரவாதம் பண்ணி இருக்கிறார். ஒரு சிங்காசனம் தலைமுறை வரைக்கும் நிலை நிற்கும்னு உத்தரவாதம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் பாசத்தின் அடிப்படையில் உலகத்திற்கோ மாம்சத்துக்கோ பிசாசின் கிரியைகளுக்கோ ஒப்பு கொடுத்தீர்களானால் அந்த பிள்ளைகள் படுகிற பாடு கொடியதாக இருக்கும், உங்களால் சகிக்க முடியாது. அதுக்கப்புறம் எத்தனை பேர் என்கிட்ட சொல்ல கேட்டிருக்கேன், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில் கூட சொன்னோம்னு நினைக்கிறேன், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் கேட்கப்படாதே.
அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏன் கேட்கப்படாதுங்க? அதுக்கு உண்டான பதில் நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கேன். ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன் இந்த பிள்ளைகளை தண்டிக்க முற்படுகிறார்? ஏன் பாதுகாக்க மாட்டுகிறார்? அதை வாசிப்போம். 30வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 30லிருந்து 33 வரையும். யாராவது டக்கு டக்குன்னு வாசிக்க. நிறைய வசனம் வாசிக்கிறோம், டக்கு டக்குன்னு வாசிக்க. நல்ல கலங்க. தாவீதின் பிள்ளைகள், அதாவது உன் பிள்ளைகள், அதாவது என் பிள்ளைகள், என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைகொள்ளாமல் என் நியாயங்களை மீறி நடந்தால், நல்ல கலங்க என்னெல்லாம் செய்தான் பாருங்க. என் பிள்ளைகள், அவன் பிள்ளைகள், அதாவது நம்மளுடைய பிள்ளைகள், அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் பிள்ளைகள், அவருடைய நியாயத்தின்படி நடாமல் அவருடைய வேதத்தை விட்டு விலகி அவருடைய கட்டளைகளை கைகொள்ளாமல் அவர் நியமங்களை மீறி நடந்தால், அடுத்தால மீறுதலை நிலாரினாலும் ஆமென் வாதையினாலும் தண்டிப்பேன். உத்தரவாதம் பண்ண தேவன் சொல்றாரு, நீ நல்லா இருப்ப, நீ தேவனை செய்வ, ஆனா பிள்ளைகள் தண்டிக்கப்படுமே. எத்தனை ஊழியக்காரர் போய் ஜெபம் பண்ணாலும் சரி, ஊழியக்காரர்களை கேளுங்கள். நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த காரியத்தில் அந்த ஆத்துமா திரும்ப தேவனிடத்தில் வந்து திரும்ப மனம் திரும்பி திரும்ப இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டால் மட்டும்தான் அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படாமல் தப்பும். நீ ஒன்று செய்யலாம், நீ தேவ சமூகத்தில் இருந்து காத்திருக்கலாம், ஆனால் நீ சொன்னாலும் கேட்கப்பட போதில்லை. சிறு வயசில் நீ விட்டுட்டீங்க, பெரிய வயசு ஆன பிறகு நீ என்ன சொன்னாலும் கேட்காது. கடைசி வரை உங்களுக்கு கண்ணீரும் அழுகையும் வேதனையும் மிஞ்சும். அல்லேலூயா. நான் சொல்லலை, இந்த 89 சங்கீதத்தை திரும்ப 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 20வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரையும் வாசிச்சு பாருங்க. தாவீதையும் தாவீதின் சந்ததியும் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் அவர் அல்லேலூயா அவர்களுடைய மீறுதலையும் அதுக்குண்டான தண்டனைகளையும் அதுக்குண்டான விடுதலையும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நியமங்கள் படி நடக்க மாட்டீங்க, வேதவசனத்தை கைகொள்ள மாட்டீங்க, சட்டத்தை மீறுவீங்க, இச்சையின்படி சுய இச்சையின்படி நடப்பீங்க. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கோம். தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவரும் அல்ல, அநீதிக்கு துணை போகிறவரும் அல்ல. அவர் தாவீதை விட்டு வச்சதில்லை தெரியுமா? அவங்களுக்கு மோசையை விட்டு வைத்ததில்லை. மோசையை வழியில கொல்ல பார்த்தார்னு எழுதியிருக்கு வேதம். வேதம் சொல்லுகிறது மோசையை வழியில கொல்ல பார்த்தார். அல்லேலூயா. ரொம்ப கவனமா, இந்த காலங்கள் பொல்லாத காலங்கள். பிசாசின் கரத்தில் விழாத ஆளே கிடையாது. 10 வயசுல இருந்து அல்லேலூயா 80 வயசு கிழவி வரையும் இச்சையில விழுந்து சாகிறார்கள். இந்த பூமியில நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எங்கனாலும் பார்க்கலாம். ஒரு ரோட்டில் ஒரு பெண் நிர்வாணமாய் போனால் அது தவறுன்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட். ஒரு சினிமாவில் ஏகப்பட்ட பேர் பார்க்கக்கூடிய சினிமாவில் நிர்வாணமாக போகிறா, அதை அரெஸ்ட் பண்ணதுக்கு இந்த ஜனங்களுக்கு அறிவில்லை. நிர்வாணமாக ஒரு மனுஷன் போகிறான், அவனை சாமின்னு கும்பிடுதான். எவ்வளோ பேர் அலங்கோலங்கள். நிர்வாணம் காட்டக்கூடாதுன்னு வேதம் சொல்லுவோம். நிர்வாணம் தேவனுக்கு முன்பாக தெரியக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் நிர்வாணமாக தெருவில் நடந்த அரெஸ்ட்டு ஒரு சினிமாவில் அல்லேலூயா சினிமா நடிகைகள் சினிமாவில் எடுத்து உலகம் பூரா போய் பார்க்குறாங்க. நிர்வாணம் மூடப்பட வேண்டும், ஒரு நிர்வாணம் மறைக்கப்பட வேண்டும்னு அதை சொல்லுது. இப்படி பிள்ளைகளை சரியானபடி வளர்க்காதனால தாவீதே மாட்டிக்கிட்டான். தாவீதே தன்னுடைய பிள்ளைகளை சாக கொடுத்தான். அப்சலோம்லாம் சத்ததை பார்த்தீங்கன்னா அல்லேலூயா அம்மனோன் எல்லாம் செத்ததை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையானது. அவன் அல்லேலூயா பத்சேபாவுல பிறந்த குழந்தை கேவலமாக இருந்ததுன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. யாரையும் அவர் தப்ப விடுவதில்லை, ஆனால் அநீதிக்கு அவர் ஒரு நாளும் துணை போகிறதில்லை. உங்கள் பிள்ளைய வளர்க்கக்கூடிய வழியில் வளர்த்தா மட்டும்தான் அவர்கள் முதிர் வயது வரையும் உங்களுக்கு சந்தோஷமாய் உங்களை பாதுகாப்பார்கள். பணம் என்னடா பணம், என்ன சொத்து? உங்கள் பிள்ளைகள் சமாதானமாய் சந்தோஷமாக இருக்கிறதா சொத்து, இதுக்கு இருக்கிறதா சந்தோஷம், இருக்கிறது தான் விடுதலை. நீங்கள் நல்லா இருந்து உங்கள் பிள்ளைகள் கண்ணீர் விடுதட்டு இருக்கும்போது நீங்கள் நல்லா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளை தப்பு பண்ணுன்னா வசனத்துக்கு மீறி போனோம்னா இது வசனத்துக்கு மீறி போகிறேன்னு கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை பெற்றோர்களுக்கு.
அதே மாதிரி தேறின பிள்ளைகள் வசனத்தில் தேறினா பெற்றோர்கள் பண்ணுகிற தவிர இதெல்லாம் அல்லையா இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்கியே இவன் இப்படி தப்பு பண்ணுறேன்னு கேட்கறதுக்கு பிள்ளைகளுக்கு அறிவில்லை. ஒருவரை ஒருவர் தாங்கணும், ஒவ்வொருக்கும் தளர்ந்த முழங்கால்களை திடப்படுத்தணும். அதுதான் சத்தியம். அல்லேலூயா. இப்படிலாம் பார்த்து இப்படிலாம் நான் இப்போ சொல்கிறதையும் இந்த வசனத்தில் கேட்குற அநேகர் நீங்கள் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படாமல் அல்லேலூயா அந்த அல்லேலூயா அந்த பிள்ளைகளை சீர்படுத்தாமல் தேவனுக்குள் வளர்க்கப்படாமல் இருந்தனா உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பகுதி தான் பிள்ளைகளை இந்த பாவத்துக்கு செய்ய விட்டு நீங்கள் சமாதானமாக இருக்கலாம். ஆனால் பெரும்பகுதி அந்த பாவத்தின் தண்டனை அனுபவிக்கும் போது கண்ணீரில் உங்கள் வாழ்க்கை கடந்து செல்லும். நிறைய பேர் என்று சொல்லியிருக்காங்க, ஐயா என் மகன் இன்னொரு பிள்ளைய கற்பமாயிட்டான், என் மகனை சுற்றி சுற்றி தேடுதாங்க. உங்க பேரை சொல்லலை, சும்மா சொல்லியிருக்கேன். இது எதனால் வந்த கொடுமை? அவன் சர்ச்சைக்கு வரும்போதே சத்தியத்தில் நடத்தாத கொடுமை. ஒரு ஊழியக்காரனுடைய கடமை ஒரு பையன் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி பையனை பிள்ளைகளை சீர்படுத்து அவங்க கடமை இல்லை. இன்னும் பலிபீடத்திலேருந்து போதிக்கிறேன்னு இதுதான் என் கடமை. இந்த கடமையை என் கடமை நான் செஞ்சு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடியது உங்கள் பகுதி. தாவீது ஏனா தானான்னு வளர்க்க ஆரம்பிச்சான். ஏன்னா அவன் வாழ்க்கை சரியில்லை, அதனால அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லை. சில தாய் தகப்பனார் காதல் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு அல்லி இருப்பாங்க. அந்த பிள்ளை அவங்க பிள்ளை பெருசாக வந்துடும். அவன் எவ்வளையாவது ஒரு ரவுடி பேரை கூட்டி கொண்டு வந்து இவன் தான் கெட்ட போவாங்க. கெட்டப்படாது, நீ என்ன யோக்கியமானு கேட்கும். நீ தாய் தகப்பனு நீ என்ன யோக்கியமா என்னைய சொல்கிற? நான் அப்படி தான் கட்டுவேன். நீ சம்பாத்தியத்தில் பாதி எனக்கு சொத்து உண்டு, நான் எங்கே இருந்தாலும் போய் நீ விற்க முடியாது. நான் போகிறேன், நான் இவனை கூட்டிகிட்டு போய் வாழ போகிறேன்னு போய் பிச்சை எடுத்துகிட்டு அலையும். பிறகு இந்த சொத்தில் பாதி எடுத்துகிட்டு போய் அதுவும் விற்று காலி பண்ணிடும். தெருவில் வேசியாக இளைய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நீங்கள் என்ன இவருக்கு அது இப்படி வந்தது என்ன வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பயங்கர வேதனை உண்டாயிற்று. பிள்ளைகளை குறித்து அநேகர் என்று சொல்கிற காரியங்கள், குடும்ப காரியங்கள் எனக்கு பயங்கர வேதனை உண்டாயிற்று. ஜெபம் பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் சீர்திருத்தாமல் 10 வருஷம் பாவத்துக்கு மீற விட்டுட்டு என்றைக்கோ ஒரு நாள் வேதனையில் அவங்க வேதனைப்படுத்துகிற காரியங்களை போய் ஜெபம் பண்ணி நடந்துடும். உபவாசம் இருந்தால் ஒன்றுமே நடக்காது. அவங்க சீர் பொருந்தாத வர ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. அவங்க சீர் பொருந்தி தேவனை சேவிக்காத வர ஒரு காரியமும் நடக்க போகிறதில்ல. அல்லேலூயா. உங்கள் ஜபங்கள்லாம் அல்லேலூயா விழலுக்கு எடுத்த நீராயா மாறிடும். நான் சொல்லும்போது நீ கேட்கல, நீ சொல்லும்போது நான் கேட்க மாட்டேன் பாரு. உன் வாசப்படியிலேருந்து கதவை தட்டினேன், நீ கதவை தட்டும்போது நான் திறக்க மாட்டேன். நீ அக்கிரம செய்திக்காரரே என்னை விட்டு. அதுதான் காரியம். பிள்ளைகள் நான் அடித்து ஒடுக்கி வளர்க்கணும்னு சொல்லலை, தேவனுக்குள்ளே வளர்க்கணும், வேத வசனத்துக்குள்ளே வளர்க்கணும், நீதிக்குள்ளே வளர்க்கணும், சட்டத்துக்குள்ளே வளர்க்கணும். அதுதான் சொத்து. உலகத்திலே பெரிய சொத்தெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு அவங்க பிள்ளைகளுக்கு தான் போய் சேர போகிறதில்ல. அது யார் கைக்கு எப்படி மாறுதுன்னே தெரியாது. அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் படுற பாட பாருங்கள், ஆண்டவர் உத்தரவாதத்தை பாருங்கள். அவளை சொல்லிட்டு மீறினா நியாயத்தை மீறினா வேதத்தின்படி நடக்கலைன்னா கட்டளை நடக்கலைன்னா நம்ம எல்லாரினாலும் பாதையினாலும் தண்டிப்பேன்னு சொன்ன தேவன் 34வது வசனம் வாசிங்க. உடல்களா உதடுகள் விளம்பினதை மாறாமலும் இருப்பேன். ஆமென். ஆணையிட்டேன், பொய் சொல்லேன், என்றென்றைக்கும் சிங்காசனம் இருக்கும். ஆமென். போதும். என்ன உத்தரவாதம் பாருங்க. நான் சொன்னதை மாற மாட்டேன். நான் சிங்காசனம் கடைசி வரை இருக்குதான் போகுது. மாற்ற மாட்டேன், மாற மாட்டேன். அல்லேலூயா. அது மாற்ற மாட்டேன், அது மாறாது, எப்பவும் அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் சட்டத்தின்படி நடந்தால் அதுக்கு தண்டனை உண்டு. அல்லேலூயா. நடக்கலைன்னா தண்டனை உண்டு. சட்டத்தின்படி நடந்தாவா? சட்டத்தின்படி நடக்கலைன்னா தண்டனை உண்டு. நான் யானா நீதி உள்ள நியாயாதிபதி, நான் பரிசுத்தத்தில் பயங்கரமானவன். ஆனால் அநீதியாக யாரையும் தண்டிக்கிறதும் இல்லை, அநீதியாக யாரையும் விட்டு வைக்கிறதும் கிடையாது. அல்லேலூயா. அவ்வளவு வாக்கு பண்ணனவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆனாலும் 38
ஆனால் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். இந்த ஆனாலுங்கிறது ஒரு மோசமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆனாலுங்கிற வார்த்தை என்ன வார்த்தை? சரி, எப்படியாவது நான் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன். ஆனாலும் ரொம்ப மோசமான வார்த்தை. ஆனாலும் அதுக்கப்புறம் நீடிக்க வார்த்தை என்ன செய்யுது? இந்த காரியத்திற்கு எதிர்ப்பதம் நீடிக்கணும்னு அர்த்தம். நான் சொன்ன வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்ன செய்யுது? நீடிச்சு வருது. ஆனால் என்ன சொல்றாங்க பாருங்க. ஆனால் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணிருந்த மேல் உக்கிரமானீர். வேதம் சொல்லுது நீர் என்னை வெறுத்து தள்ளி விட்டார். மகன் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், ஏன் வெறுத்து தள்ளினாரு? அங்க என்னதுல வேதத்தின்படி என்ன, வேதத்தை விட்டு விலகி நியமங்களை சட்டங்களை என்ன செய்யல? கை கொள்ளலாம் புள்ள. வேத வசனத்தின்படி நடக்கலாம் புள்ள. ஆனாலும் அபிஷேகம் பண்ணிருக்கு, ஆனாலும் என் மேல என்ன உக்கிரமானீர். மோசே தாவீது சொல்லலாம் சவுலை பார்த்து, அபிஷேகம் பண்ணவங்க கை போட மாட்டோம்னு. அப்ப ஆண்டவர் கை போடுவாரா? கை போடுவார். எப்போ போடுவாரு? நீ சட்டத்தை மீறும் போது, நியமங்களை மீறும் போது யாரையும் விட்டு வைக்க மாட்டாரு. நமக்கு இப்படி கேட்டு கேட்டு புளிச்சு போயிடக்கூடாது. நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் 2 நாளாக கூட அந்த செல்லில் கூட சொல்லிகிட்டு இருக்க காரியம் இதுதான். ஏன்னா என் காதில் வந்து விழுற காரியம், தாய்மார்கள் என்கிட்ட வந்து அழுறாங்க. என் பிள்ளை இப்படி இருக்கியா, என் பிள்ளை இப்படி ஆயிட்டான், எனக்கு ஒரே பிள்ளை இப்படி அவளை தான் கெட்ட போனன்னு வந்து நினைக்கான். ஒரே பிள்ளை இவனை தான் கெட்ட போகிறோம் இன்னைக்கு. எனக்கு அது குழியில் போய் விழுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அது பார்வைக்கு அது குழியில் பெரிய சொர்க்கமான வாசல்னு நினைக்கி. என்னால் முடியலை. இப்போ அழுது எதுக்கு? அழக்கூடிய நேரத்தில் விட்டுட்டு இப்போ அழுது எதுக்கு? இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா, செஞ்ச தவறுக்கு பூரா தண்டனை அனுபவித்து என் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கும் வரை சிச்சைக்குள்ளே இருக்க வேண்டியது இருக்குமே. மனம் திரும்பணுமே. மனம் திரும்ப சும்மா வாயில இல்லை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனம் கசந்து நான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து அறிக்கை செய்யணும். இதில் வேறு பெரிய கொடுமை என்னென்னா, உங்கள் தாத்தா புட்ட இச்சையில் நடந்தால் அவங்க பிள்ளைகளுக்கு வரும். அது அங்கே இச்சையோடு தான் இருக்கும், பக்தியாக தான் இருக்கும். இந்த பிள்ளையா இப்படி செஞ்சுட்டு அப்படின்னு எத்தனை பேரை சொல்ல கேட்டிருக்கீங்களா எல்லாரும்? ஏன் இந்த பிள்ளையா, உண்மையாக இருந்த பிள்ளையா இப்படி செஞ்சுட்டு, உண்மையாக இருந்த பையனா இப்படி செஞ்சிட்டான், இது வீட்டு வாசப்படியை தாண்டாத எப்படி ஓடி போச்சு சொல்ல கேட்டிருக்கீங்களா? இது அவங்க தாத்தாவில் இருந்த அணுக்கள்ல இருந்த இச்சையின் கிரியாவோட அந்த பிள்ளைக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் கெட்டு போவதுக்கு ரொம்ப சான்ஸ் வெளியே அதிகம். செல்லை ஓப்பன் பண்ணுனா ஒரு இது சாமி படம் வரும், அடுத்த இது செக்ஸ் வரும். நீ அடுத்தது தரலன்னா அடுத்தால வேற விளையாட்டு வரும், அடுத்தால செக்ஸ் வரும். கைக்குள்ளே கொண்டு கொடுத்துட்டான். அல்லேலூயா. கைக்குள்ளே கொடுத்துட்டான். ஒரு ஸ்திரீ 7 புருஷர்களை வைத்திருப்பாளாம். வேதம் சொல்லுது அந்த காலங்கள் இப்போ நிறைவேற போகுது. ஒரே ஸ்திரீ 7 புருஷர்களை வைத்திருப்பார்கள். இங்கேருந்து ஒரு பிள்ளை தென்காசிக்கு போகுதுன்னா இங்கேருந்து 7 பேருள்ள சைட் அடிச்சுட்டு போகுது. 7 பேர் அங்கே போகிற வழியிலே அங்கே ஒருத்தன் எல்லாம். உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல, உலகத்தில் நடக்கிற காரியம் தான். அல்லேலூயா. பார்க்கிற பார்வை சரியா இல்லையான்னு ஒரு பெண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ நிர்ணயிக்க தெரியலன்னா மாட்டிடுவான். ஒரு பையனை பார்க்கும்போது, ஒரு பையன் ஒரு பெண்ணை பார்க்கும்போது இந்த பார்வை தீமையான பார்வைன்னு புரிஞ்சுக்கிட்ட தெரியலன்னா அந்த பிள்ளை மாட்டிக்கிடும். அல்லேலூயா. இதெல்லாமா சர்ச்சில் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுக்கல தான் பிள்ளைகள் சீராகும். அடுத்த வருஷம் என்ன இருக்கு? வேதம் சொல்லுது என்கிட்ட உடன்படிக்கை பண்ணிருக்கேரியா, அதை ஒழிச்சிட்டாரு. அப்ப அவர் தீமை உள்ள தேவனா, அநீதிக்கு தேவனா? இல்ல, அநீதி பண்ணிருக்க, அதுக்கு நீதி செய்ய வேண்டியது இருக்கு அவரு. அல்லேலூயா. சட்டத்தை நீ மாறலாம், அவர் என்ன செய்ய மாட்டாரு, ஒரு காலமும் மாற மாட்டாரு. முகதாட்சியம் என்ன செய்ய மாட்டாரு, பார்க்க மாட்டார். நான் 40 நாள் உபவாசம் இருந்தேன், என் புள்ள பண்ணின தப்ப நீர் தள்ளி விட்டுரும், அதை நைஸா இது பண்ணிடுவோம் மாட்டாரு. பலன் ஒன்னோடு கூட வருகிறது. நீ கிரியை செஞ்சனா உனக்கு பலன் பின்னால வரும். வெள்ளிக்கிழமை சொன்ன மாதிரி அவருடைய கடமை இருக்கு.
அதே மாதிரி அவருடைய பலனும் இருக்கு. அவருடைய கடமை, அவர் கடமை என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருப்பார். அபிஷேகணும், ஆகாரம் கொடுக்கணும், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவருடைய பலன், நீ செஞ்சதுக்கு உண்டான பிரதிபலன் உங்களுக்கு கூட வந்துட்டு இருக்கோம். நீ செய்கிற காரியங்களுக்கு உண்டான பிரதிபலன் உன் கூட வந்துகிட்டு இருக்கோம். நான் சிலரை பார்த்துருக்கேன், காணிக்கை கரெக்டாக கொடுப்பாங்க, தசமம் கரெக்டாக கொடுப்பாங்க, அவங்க கும்பிடவே மாட்டாங்க, சரியாக கும்பிட மாட்டாங்க, பக்தியாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. அவனை பார்த்தா அதிகமாக ஆசீர்வதிச்சு போயிட்டே இருப்பான். எதுலேயே ஒரு உண்மை, நான் காணிக்கன்னு மட்டுமில்ல, எதுலேயே ஒரு காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டுகிட்டே இருப்பான். மற்ற தோல்வி ஆயிரும். ஏன்னா அவர் அநீதி உள்ள தேவன் இல்லை. ரைட். அதனால என்ன இருக்கு, கொஞ்சம் விரும்புகிறோம் வாசிக்கணும். போட்டு வியாதம் சொல்லுது, நான் அரண் மதில் நினைச்சையா, என்னுடைய வாழ்க்கைய கிறிஸ்துவ ஜீவ மதில் நினைச்சேன், அதெல்லாம் தகர்த்து போட்டுட்டீரு. ஏன் தகர்த்து போட்டாரு? அவர் தகர்த்து போடுறவில்லை, அவர் ரத்தத்தினாலே பாதுகாக்கிறவர். உன் எல்லை சுற்றி அல்ல அக்குனி மதிலாக இருப்பேன்னு சொல்லுது வேதம். அவரே அரணான பட்டணம், அவர் தான் அடைக்கல பட்டணம். ஆனால் ஏன் தகர்த்து போடுகிறார்? மீறுதல். நீங்க அல்லையா சரீரத்தினால போய் வேசித்தனம் செய்யணும்னு வேண்டாம். உங்க கண்ணுலால பார்த்து இருதயத்தில் நீங்க வேசித்தனம் பண்ணாலே அதுக்கு தண்டனை உண்டு. அல்லேலூயா. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே கேட்குற எல்லாத்துக்கும் செய்தி. இதை சிவநாமத்தினால அல்லேலூயா. அட்டல் என்ன எழுதிருக்கு? ஆமென். வேதம் சொல்லுது, வழி நடக்க பூரா கொள்ளடிக்கும், அயலாருக்கு பூரா நிந்தையானாம். இதெல்லாம் அபிஷேகம் பண்ண தாவீதின் மகனுக்கு வரக்கூடிய காரியங்கள், அபிஷேகம் பண்ண ஒரு கிறிஸ்தவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய காரியங்கள், ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய காரியங்கள். அல்லேலூயா. இதுதான். நீ தீமை பண்ணிட்டு அச்சி நாயை வெளியே போன்றனா, இல்லைன்னா நீ தூக்கி சமக்கணும், நீ ஆயுள் முழுக்க நீ சமக்கணும். நீ வெளியே போன்னு சொல்லி அவன் போய் மனம் திரும்பி பாவம் பண்ணி நிச்சயத்தை பெற்றான்னா உனக்கும் பாதுகாப்பு, பிள்ளைக்கும் பாதுகாப்பு. நீ இந்த கட்டத்துக்குலாம் அந்த அல்லையா இந்த இந்திய நாட்டு பெண்மணிகள் வாராங்களா என்ன தெரியல, அபிஷேகம் பெற்றவங்களை தவிர இந்த வசனத்தை ஒருத்தரும் கைகொள்ள முடியாதுன்னு வேதம் சொல்லுது. யார் இதை கைகொள்ளுவா? வசனத்தை அல்லையா அபிஷேகம் பெற்றவர்களை தவிர இந்த வசனத்தை யாருமே கைகொள்ள முடியாதுன்னு ஒரு வசனம் இருக்கு. அடுத்த நிலை இருக்கு, சந்தோஷிக்கும்படி செய்தீர். என்ன ஆகும்? சத்துருக்களின் கையை நம்ம வீட்டுக்கு நேரம் உயர்த்தினா என்ன ஆகும்? கர்த்தருடைய கரம் உயர்த்தினா என்ன இருக்கும்? பாதுகாவா. சத்துரு கையை உயர்த்தினா என்ன இருக்கும்? அழுகையும் கண்ணீரும் கம்பளமும் அதுதான் இருக்கும், வேதனையும் நெருக்கமாக தான் இருக்கும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை குறித்து பிரச்சனையே கிடையாது, அது அவர் பாதுகாப்பார். ஏன்னா கிறிஸ்துவருக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இயேசு மரித்திருக்கிறார், அது அவரை பாதுகாப்பார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு பாவம் செய்யும் போது தான் அங்கே தண்டிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அங்கே தண்டிக்கப்படுகிறான். சொல்றேன். அடுத்த என்ன இருக்கு? அற்று போக பண்ணி அங்க என்ன சொன்னாரு? சிங்காசனம் நிலையில் இருக்கும்னாரு. இங்க சொன்னாரு அவன் சிங்காசனம் ஸ்டேட்டஸ், அவனுடைய தன்மைகள் பூமியில இல்லாதபடி தள்ளப்படும். அல்லேலூயா. மகிமை, அவன் மேல இருந்த ஒரு சாயலின் தன்மை அவனை விட்டு விலக்கப்படும். நிறைய பேர் நான் சந்திச்ச ரொம்ப பேருடைய காரியங்கள், என் பிள்ளை இப்படி இருக்குது அப்படி இருக்குது, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க வைங்கன்னு சொல்கிறத ரொம்ப கேட்டிருக்கேன். சில ஆள்கிட்ட கொஞ்சம் இந்த பலமான ஆள்கிட்ட கடிந்து கொள்ளுவேன். அன்னைக்கு கூட தெரிஞ்சதில்ல, இன்னைக்கு அனுபவிங்க. ஏன்னா ஜெபம் பண்ணால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அந்த பையன் மனம் திரும்பாமல், அந்த புள்ள மனம் திரும்பி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெறாத வர விடுதலை வரப்போகிறது இல்லை. இந்த அம்மாவால், அந்த தகப்பனால் அவங்கள மனம் திரும்புதலின் பக்குவத்தில் நடத்துறதுக்கு இவங்களை முடியாது. ஏன்னா ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க. முடியும்னு நினைக்கிறீங்களோ? முடியாது. எப்போ முடியும்னா நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே தேவனுக்கு பயந்து நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வளர விட்டுட்டு 20 வயசுக்கு அப்புறம் நான் யாரை கூட்டிகிட்டு வரலாம், யார் கூட ஓடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஸ்டேஜில் போய் நீ இப்படி செய்யாத, ஏசு இருக்கிறாருன்னா பைத்தியக்காரமாக தெரியும். அதுக்கு நம்மளை பார்த்தோன்னா பைத்தியக்காரத்தனமாக தெரியும்.
அல்லேலூயா. பைத்தியக்காரத்தனமாக தெரியும். நான் ரொம்ப வருத்தமாயிட்டு 2-3 பேர் சொன்ன உடனே வசனத்தை தேடின, ஆண்டவரே இவங்களை மீட்கப்படுவதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு. நிறைய பேர் இப்படி என் பிள்ளை இப்படி இருக்கான், என்ன செய்ய. அடுத்தால என்ன இருக்கு? அவன் வாலிப நாட்களை குறித்து அவனை வெட்கத்தால மூடி. ஆமென். அவன் வாலிப நாட்கள் சுருக்கின்னா என்ன அர்த்தம்? அவன் வாலிபம்லாம் ஒன்றும் குறையாது. அந்த 18 வயசில் ஓடி போனதுன்னா அது வாலிபம் 30 வயசு வரையும் இருக்கும். ஆனால் 2 வருஷம் தான் அவங்க சந்தோஷமாகவே இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் அந்த வாலிபத்துக்கு உண்டான சமாதானம், சந்தோஷம், அந்த விடுதலை அது இருக்கவே இருக்காது. அதுவும் பெரும்பகுதி இன்னைக்கு பார்த்தா எங்கே பார்த்தாலும் காதல் கல்யாணம் எங்கே பார்த்தாலும். அதனால் பெற்றோர்கள் சரிங்கிறாங்க. அதுவும் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அவன் இவனை இவனு பேசுவாளாம், இவன் அவளை இவங்கன்னு பேசணுமா. கொடுமையை காட்டுக்கீழா. எங்கள் வீட்டில் அவங்க வந்தாங்க போனாங்கன்னு இவன் பேசுறான். அவன் வாடா நீ உட்காருடா போடா அப்படியா. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? 2 குழந்தைய பத்த பிறகு வீட்டில் பிரச்சனை. எச்சரிக்கையார் இல்லைன்னா வீட்டை விட்டு போயிடுவேன். 2 பிள்ளைகளை போட்டு போயிடுவேன். நான் போயிடுவேன். நிறைய வீட்டில் அதுதான். உன் பிள்ளை நீ பார்த்துக்கோ. ஜான் விசிலாம் நினச்சிப்பாங்க. வெளியே போவா வீட்டுக்கு இருக்காளோ? நல்ல வேலை இல்லை. கேட்டுட்டு அந்த முடிவுகள்லாம் வந்துடாதம்மா. ஆனா இவன் பாடு பயங்கர சங்கடமாயிரும். இல்லைம்மா, நான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். இல்லை, ஒரு கற்பனையில் நினச்சி பார்த்தா இப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னு. இவன் வேலைக்கு போவானா, கக்கூசு போவானா, குளிப்பானா, சோறு பொங்குவானா, எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அது தீமத்துக்கு இவனால் பதில் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அடுத்தால என்ன இருக்கு? கொஞ்சம் வேகமாக வாசிப்போம். எரியுமோ? ஆமென். ஆமென். போதும். இவ்வளவு என்ன தெரியுமா? இப்போ வாசித்து போறோம் புலம்பல். இது என்னது? ஒரு வாரமா முக்குல உட்காந்துக்கிட்டு புலம்புற காரியம். கைவிடுவீரோ எது வரைக்கும்? கொழுப்பு. என்ன கொழுப்பு? மயிலே இறகு போடனா என்ன செஞ்சிருக்கணும்? வாட்டுக்கணும். இல்லைன்னா இறக அடிச்சுவாரு. இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகுதான் வாரத்தில் உட்காந்து அழுவான். ஆண்டவரே எது வரைக்கும் ஆண்டவரே? பாதாளை வல்லமை என்னை தப்பு வைப்பாரா? என்னை கைவிட்டுட்டீர. இவனுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா? நான் 40 நாள் உபாசம் இருக்கனே, நான் காணிக்க கொடுக்கணே, நான் ஞானசானம் வாங்கினே, நான் ஜட்ஜுக்கு மழை பெஞ்சாலும் வந்துடுவேனே. ஆனா இப்படி பிரச்சனை இருக்க. அல்லேலூயா. பொல்லாங்கினால் அவர் சோதிக்கிறவர் அல்ல. அவன் சுய இச்சையினால இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாரையுமே அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. யாருமே அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அநீதத்தில் எந்த காரியமும் அவர் செய்ய மாட்டார். அநீதம் என்பது அவர்கிட்ட இல்லை. இருள் அவர்கிட்ட கொஞ்சம் வேணும் இல்லை, இருளே கிடையாது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்றான். அடுத்தால என்ன எழுதியிருக்கு? இல்லை, ஆண்டவரே அவன் ஜெபம் பண்ணது பாருங்க. ஆண்டவரே, எங்க அப்பா தாவீதுக்கு நீர் என்ன சொன்னாரு? சந்ததியெல்லாம் பாதுகாப்பேன்னு சொன்னாரு, உங்க சிங்காசனம் அசையாதுன்னு சொன்னாரு, கிருபை நிலைத்திருக்கும்னு சொன்னாரு, அபிஷேகம் பண்ணவன நான் கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. அதெல்லாம் எங்க ஐயா போச்சு? அடுத்தால நிந்தையையும்
நிந்தையும் நினைத்து, இதுதான் மனம் திரும்புதல். ஆண்டவர் இப்பதான் தன்னை உணர்தான். என் தப்புனால தான் இவ்வளவு காணும். ஆனா நல்ல கழுங்க கொழுத்து போய் இருக்கும்போது நீ மனம் திரும்பினா ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க. மனம் திரும்ப போய் ஓடி போய் அவன் துணி இல்லாம போட்டு அடி அடின்னு கொன்று அல்லையா வேலைக்கு போய் சொல்லி கஞ்சி ஊத்த சொல்லி, நான் அப்பா வீட்டில் இருக்கும்போது நல்லா இருந்தேனே, இங்க வந்து அவ பேச்சை கேட்காம ஓடி வந்துட்டானே, ஆண்டவர் பேச்சாம கேட்காம ஓடி வந்துட்டேனே, அப்போ ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை நினைத்தருளும் ஆண்டவரை, என்னை கைவிடாதுரும். நம்ம ஜெபம் பண்ணாலும் ஒண்ணு நடக்காது. யார் ஜெபம் பண்ணா? அவங்க ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் பண்ண வரையும் அவர் என்ன செய்ய மாட்டாரு. அதுதான் எண்டு. அதுக்கு உயிர் இருக்கோ, கால் இருக்கோ, கை இருக்கோ, இருதயம் இருக்கோ, கிட்னி இருக்கோன்னு தெரியாது. அதுதான் எண்டு. அது நனி போட்டு கொன்னு வருவார். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையில வரும்போது இவங்க தாய் தகப்பனர் செய்கிற ஜெபங்கள் இவங்களுக்கு உணர்வை ஏற்படுத்தும்படியான அநேக வழிகளை தேவன் திறப்பார். எங்கேயாவது இருந்து ஒரு வசனத்தை கொடுப்பார். யாருதான் இந்த இயேசுவை சொல்வதற்கு கிரியைகளை செய்வார். அப்போ உணர்வூட்டப்படாமல் தடுப்பது இவனை ஆளுகிற பயங்கரமான சக்திகள். ஆனா உணர்வூட்டப்பட்டான மறுநாளை தப்பிச்சிருவோம். அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் மனம் திரும்பினீங்கன்னா உடனே தப்பிச்சிருவீங்க. அதனால நான் ஏதாவது சொல்லுங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் மருந்து சாப்பிடணும். என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் மருந்து சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால என் பிள்ளைகளை சிறு பிள்ளையில இருந்து தேவனுக்கு பயப்படுவதாகவே வளர்ப்பேன். அதுதான் என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அடுத்தால என்ன எழுதிருக்கு? அது அதே வசனத்தை வாசிட்டு அடுத்த வசனம், கடைசி 2 வசனம். கர்த்தாவே அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லோராலும் ஆமென் நான் என் மடியில் சுமக்கும் ஆமென் நிந்தையும் நினைத்தருளும் ஆண்டவரே. நாம் சுமக்கும் நிந்தையை நினைத்தருளும். அடுத்தால கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஆமென். சின்ன ஜபம் தான், மனம் கசந்த ஜபம், மனசு ஆழத்திலிருந்து ஜபம். நீங்கள் சின்ன பிள்ளைகள் மட்டுமல்ல, பெரிய ஆட்களும் படுகிற அநேக பாடுகளுக்கு காரணம் இருந்தல். அநேகர் பாடுகிற பாடுகளுக்கு காரணம் வேத வசனத்தின்படி நடக்காமை. நீ நடக்காம இருக்க கஞ்சி குடிக்க கஞ்சி இருக்காதே. உண்மைதான். நீ சத்தியத்தை மீற கஞ்சி இருக்காது. அப்பம் என்ன ஆதரவுகளை என்ன செய்வானா? மறிப்பார். துடுத்ததுக்கு துணி இருக்காது. ஆனா தேவனுக்குள்ள இருந்தனா எப்படி கஞ்சி வரும்னு சொல்ல முடியாது. வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சத்தியம் இருந்ததுன்னா காக்கங்களை கொண்டு போச்சு பாரு. ஆனா சத்தியத்துக்கு மீறினீங்கன்னா ரோடா அலையணும். இதுக்கு கஞ்சி ரோடா ஐயா வேலை தரல ஐயா, தரமாட்டேன்னு சொல்லு. இம்பிட்டு பணம் விடுறாத்துக்கான மாதிரி இல்லையா, தரமாட்டேன் ஐயா, வேலை தரையில. ரகுமத்தில் போய் கேட்டேன் வேலைக்கு. எவ்வளவு சம்பளம்? 80 ரூபா சம்பளம். போகிறோம் இவ்வளோக்கான ஒரு பல்லாடி குமிச்சு போட்டாங்க. பெரிய ஹோட்டலு, மூட கணக்கில் மைதா ஓடும், புரோட்டா ஓடும். மேம்பாலத்துக்கு அடியில் இருந்து மேம்பாலம் இப்போ கட்டியிருக்காங்க, அப்போ மேம்பாலம் இல்லை. நான் போய் கேட்டோன்னே வேலைக்கு வாங்கன்ட்டான். ரொட்டி வீச தெரியுமாண்ணா? வீச தெரியும்ட்டேன். அவனும் தடிமாடு இருக்கான். 10 கிலோ மாவு போட்டு சட்டுன்னு வீசி தூர போட்டுருந்தான். நான் 1 கிலோ 2 கிலோ போட்டு ஒரு சட்டுன்னு வீச தெரிஞ்சுவேன். என்னை வீசுக்கு பார்த்துட்டே, வேண்டாம் நீ மாடியில் போய் இந்த பல்லரி உரிங்க அப்படின்ட்டான். ஒரு கத்தியும் கொடுத்துட்டான். ஒரு 10 மூடை இங்கே தட்டி போட்டான் இந்த முக்கில். சாயங்காலம் வரையும் கண்ணோடு எரிஞ்சுக்கிட்டு கையில் பிள்ளைகான அழுக்கு ஓட்டிட்டு இங்கே குமிச்சிருக்கேன். பிள்ளைகான பல்லாரிக்க இங்கே பிள்ளைகான தொலியை குமிச்சிருக்கேன். இங்கே வர பல்லாரி பிள்ளைகான கிடக்கு. உரிச்சிக்கிட்டே இருக்கேன். ராத்திரி பகல் முழுக்க உரிச்சிக்கிட்டே இருக்கேன். நைட்டு வந்தது சடன்னு 80 ரூபா 100 ரூபாய் தூக்கி போட்டான். ஐயா 80 ரூபா தானே சம்பளம், நான் 20 ரூபா கூட தரேன், நாளைக்கு வர வேண்டாம். ரகுமத்தில் அதை இப்போ நினச்சாலும் வேடிக்கையாக இருக்கும். அதனால் அல்லேலூயா. அப்பம் என்னும் ஆதரவுகளை மறிப்பதற்கு முன்பாக, வஸ்திரம் இல்லாததற்கு போவதற்கு முன்பாக, உன் கண்ணில் உள்ள கண்ணீர் தீர்ந்து போவதற்கு முன்பாக, உன் பிள்ளைகளை நீங்களும் தேவ சத்தியத்துக்குள்ளும் நியாயத்திலும் சட்டத்திட்டங்களையும் வேத வசனத்துக்குள்ளும் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம்.